ஹலோ, ஹாய் மக்களே. இப்போ உளுவு முளை கட்டினது தாளிக்கலாம். உளுவு உடம்புக்கு எவ்வளோ நல்லது பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, சீரகம், சோம்பு, 2 இலை, வெங்காயம், கறிவேப்பிலை, முளைக்காட்டுறது முன்ன ஊற வச்சு காலையில் ஊற வச்சு நைட்டு எடுத்து துணியில் தண்ணி எடுத்துட்டு கட்டி வைக்கலாம். இல்லைன்னா நைட்டில் ஊற வச்சு காலையில் இருந்து துணியில் எடுத்துட்டு கட்டி வைக்கலாம். வச்சு ஒரு 2 நாள் ஊற்றணும். ஒரு நாள் விட்டால் சின்னதாக வரும் முளை. 2 நாள் விட்டால் நல்லா நீட்டாக வரும். அப்போ நல்லாயிருக்கும். கறி குழம்புக்கு எப்படி வைக்கிறோமோ அப்படியே தான் இதுக்கும் வைக்கணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, சீரகம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, இலை போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு எந்த குழம்புக்கு நம்ம மசாலா கொஞ்சம் எந்தெந்த குழம்புக்கு எந்தெந்த மசாலா கொடுத்து காய்ச்சி வச்சாலும் குழம்பு நல்லா. சில பேர் என்னாவே கிடாய்க்கு வைக்கிறோன்னு வைக்கிறாங்க. இப்போ அது வதங்கிடுச்சு. உளுந்து முளை கட்டினது அது பாருங்கள் எப்படி வந்துடுது. முளை இப்படி வரணும். அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். கறி குழம்புக்கு எப்படி வைக்கிறோமோ மசாலா அதே மாதிரி தான் இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு போடலாம், கத்திரிக்காய் போடலாம், 2 காய் எதனா ஒரு காய் போடலாம். இல்லை அப்படியே வெறும் உளிலும் தாளிக்கலாம். இப்போ இதில் நான் உருளைக்கிழங்கு போட போகிறேன். எங்கள் வீட்டில் இந்த குழம்பு வச்சாலே மீதி ஆகாது, காலி ஆகிடும் சாயங்காலத்துக்குள்ள. வேறு எந்த குழம்பு சாம்பார் அது எது வச்சாலும் வந்துடும். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம். இது மட்டன் மசாலா, கரம் மசாலா எல்லாம். குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டுங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும் மசாலா இருக்கிற வெளியே. யாருக்கு கொட்டை பாதி வந்துருச்சு. பறிச்ச மசாலா ஊற்றிக்கலாம். தக்காளி, தேங்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் மசாலா வதக்கி அரைச்சது. உளுவு முளை கட்டின குழம்புனாவே எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் பிடிக்கும், சில பேருக்கு எப்படியும். எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க.